அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கொழிகூர் கிராமத்தைச் சேர்ந்த சோனி என்கிற சுரேஷ் மேனன் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி 4ஆம் வகுப்பு படித்து வந்த 9 வயது சிறுமி ஒருவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சிறுமியின் பெற்றோர் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதையடுத்து விசாரணை நடத்திய போலீசார் சுரேஷ் மேனனை போக்சோ வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இவ்வழக்கு விசாரணையில் சுரேஷ் மேனனுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 2000 அபராதம் விதித்து நீதிபதி விஜயகுமாரி உத்தரவிட்டார். அரசு தரப்பில் வழக்குரைஞர் ராமசேயோன் ஆஜரானார். ஒருங்கிணைந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு போக்சோ நீதிமன்றம் மாற்றப்பட்ட பின்னர் போக்சோ வழக்கில் பெறப்பட்ட முதல் தீர்ப்பு இது என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் நேற்று 2வது நாளாக உசிலம்பட்டி பகுதியில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா நேற்று 2வது நாளாக உசிலம்பட்டி அருகே உத்தப்பநாயக்கனூரில் உள்ள ஆவின் குளிரூட்டும் மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு பாலின் தரம் குறித்தும் பரிசோதனை குறித்தும் கேட்டறிந்தார். தொடர்ந்து பால் உற்பத்தியாளர்களுக்கு வங்கி மூலம் பாலின் தொகையை பெறுவதற்காக துவங்கப்பட்ட வங்கி புத்தகங்களையும் வங்கி கடன் அட்டைகளையும் வழங்கினார். தொடர்ந்து உத்தப்பநாயக்கனூர் காவல் நிலையத்தில் கோப்புகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருட்டு, கொலை, கொள்ளை சம்பவங்கள் குறித்து கேட்டறிந்தார். உத்தப்பநாயக்கனூர் அரசு நடுநிலைப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தை ஆய்வு செய்த ஆட்சித்தலைவர் மாணவிகளுக்கு வழங்கப்படும் உணவை உண்டு ஆய்வு மேற்கொண்டார். விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதியில் 94 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட கட்டிடங்களை சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே சின்னூர் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 13.16 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட ரேஷன் கடை, கே. துரைசாமிபுரத்தில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பேருந்து நிறுத்த கட்டிடம், நவசலிங்கபுரத்தில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கலையரங்கம் என 94 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கட்டிடங்களை விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் புதூர் திமுக மத்திய ஒன்றிய செயலாளர் ராதாகிருஷ்ணன், மணியக்காரன்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் நாகராணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். வயது சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த நபருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து தேனி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. தேனி மாவட்டம் தேவதானப்பட்டி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த முத்துப்பாண்டி கடந்த ஆண்டு தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த 11 வயது சிறுமிக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தலை கொடுத்துள்ளார். இது தொடர்பாக சிறுமியின் தாயார் தேவதானப்பட்டி காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு விசாரணை அறிக்கை தேனி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் வழக்கு விசாரணை முடிவுற்று சாட்சியங்களின் அடிப்படையில் முத்துப்பாண்டி குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டு போக்சோ சட்டத்தின் கீழ் குற்றவாளிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் 1 வருட கால சிறை தண்டனையும் விதித்து தேனி மாவட்ட போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி கணேசன் தீர்ப்பு வழங்கினார். மேலும் இந்த தீர்ப்பினை தொடர்ந்து குற்றவாளி முத்துப்பாண்டியை சிறையில் அடைக்க காவல்துறையினர் பாதுகாப்புடன் அழைத்து சென்றனர். மேலும் இந்த தீர்ப்பினை தொடர்ந்து குற்றவாளி முத்துப்பாண்டியை சிறையில் அடைக்க காவல்துறையினர் அழைத்து சென்றனர். மயிலாடுதுறை அருகே சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த சரித்திர பதிவேடு குற்றவாளிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சித்தன் காத்தரப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் கல்யாணசுந்தரம் என்கிற பைரவேல். திருவெண்காடு காவல் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளியான இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 9ஆம் தேதி 15 வயது பள்ளி மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். பின்னர் சிறுமி தன்னை அடையாளம் காட்டிவிடக் கூடாது என்பதற்காக அவரை காலால் கழுத்தில் மிதித்ததில் படுகாயமடைந்த சிறுமி மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து திருவெண்காடு போலீசார் போக்சோ மற்றும் கொலை வழக்கு பதிவு செய்து கல்யாண சுந்தரத்தை கைது செய்தனர். மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இவ்வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. இவ்வழக்கில் சிறுமியை கொலை செய்த கல்யாண சுந்தரத்திற்கு பாலியல் குற்றங்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டத்தின் கீழ் 1 ஆயுள் தண்டனையும், கொலை குற்றத்திற்காக 1 தண்டனையும் என இரட்டை ஆயுள் தண்டனை மற்றும் 4,000 அபராதம் விதித்து மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி உத்தரவிட்டார்.
இதையடுத்து அவரை போலீசார் கைது செய்து திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட அரசு வழக்கறிஞர் ராமசேயோன் மற்றும் போலீசாருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு வழக்குகள் விரைவாக நடந்து வந்த நிலையில் கடந்த 2019 திருவெண்காடு காவல் நிலைய குற்ற வழக்கில் 29/11/2019 மாலை 5 மணியளவில் கல்யாண சுந்தரம் என்கிற வைரவேல் 10ஆம் வகுப்பு படிக்கும் 15 வயதுடைய சிறுமியை கொடூரமான முறையில் கற்பழித்து மிக கொடூரமாக கொலை செய்தார். அந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் வாதுரைகள் நடைபெற்று இன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி விஜயகுமாரி அவர்கள் கொலை குற்றம் சாட்டப்பட்ட கல்யாண சுந்தரம் என்ற வைரவேலை போஸ்கோ வழக்கிலும் கற்பழிப்புக்காகவும் கொலை செய்ததற்காகவும் இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து இந்த தீர்ப்பளித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.